சூரியனை சூரிய பகவான் என்றாலும் அக்னி நட்சத்திரம் என்றாலும் கதிரவன் என்றாலும் ஞாயிறு என்றாலும் ஒன்றுதான், வெவ்வேறு பெயர்கள்தான். பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கும் இடத்திலிருந்து அது இருக்கிறது. சனீஸ்வரன், சனி கிரகம், சனிக்கிழமை, எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் சனி சனித்தான். அது சனி கிரகம்தான். நாம் வைத்த பெயர்தான். நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு எந்த பெயரையும் சூட்டலாம். பகவான் என்கலாம், ஈஸ்வரன் என்கலாம். அது உங்கள் விருப்பம். யாரும் தடை சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் நாம் எழுதி வைத்தது தான். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பெயர். இப்படித்தான் எல்லோரும் பெயர் வைத்தார்கள். உங்களுக்கு ஒரு பெயர், எனக்கு ஒரு பெயர், அப்பாவுக்கு ஒரு பெயர், அம்மாவுக்கு ஒரு பெயர், தாத்தாவுக்கு ஒரு பெயர், பாட்டிக்கு ஒரு பெயர். இப்படி எல்லோருமே அவரவர்கள் முன்னோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் வைத்துதான் பெயரை வைத்தார்கள். அதுபோல இந்த பூமியிலே எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயர் வைத்தான். ஆனால் என்னுடைய பெயரை என் பெற்றோர்கள் வைத்தார்கள். முடிந்தால், விரும்பினால் என் பெயரை நானே மாற்றிக்கொள்வேன். அதற்கு எந்த தடையும் இல்லை. அப்பா அம்மா வைத்த பெயர் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள், அரசாணையை செய்து கொள்ளுங்கள், எந்த தடையும் இல்லை. பலருக்கு பெயரே சூரியன் என்றே பெயர் வைத்துள்ளார்கள். இன்னும் பலருக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள். என்னுடைய நண்பனின் பெயர் அகிலேஸ்வரன். ஈஸ்வரன் என்றாலும் சரி, அகிலத்துக்கே ஈஸ்வரன் என்றாலும் அது ஒரு பெயர்தான். எனவே பெயரை வைத்துக்கொள்வது, மாற்றிக்கொள்வது உங்கள் விருப்பம்தான். அதில் தடை சொல்வதற்கு யாரும் இல்லை. அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் இவைகள் எல்லாமே. இல்லை என்றால் தெரியாமலே போய்விடும். எல்லா செடிக்கும் பெயர் வைத்துள்ளார்கள். இந்த பல தீவுகளில் உள்ள செடிகளுக்கு பெயர்களே தெரியாது, யாரும் வைக்கவில்லை. அதுதான் உண்மை. பெயர் இல்லாதவர்களும் பெயர் சொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். நாம் எதிரே சமயத்தில் பார்க்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் அல்ல மூளை குழம்பி போனவரிடம் உன் பெயர் கேட்டால் திருவென்று முழிப்பான். அதுதான் உண்மை. உண்மையைத்தான் நாம் விளக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எது உண்மை என்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், புரிந்து கொண்டு இருக்கிறோம். அது தெரியாமல் மற்றவர்கள் நம்மளை குழப்பி விடுவார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்மளை மாற்றி விடுவார்கள். நாம் தான் மாறாமல் இருக்க வேண்டும். மந்திரங்கள் சொல்வார்கள், பூஜை நடத்துவார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். நாம் மயங்கக்கூடாது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்பொருள் யார் சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி மெய்ப்பொருளை அணிந்து கொண்டால் நம்மிடம் யாரும் நெருங்க மாட்டார்கள். நம்முடைய தனித்துவம் உலகுக்கே தெரியும்.
அதே சூரியன் அமெரிக்காவில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், கரீபியன் தீவில் இருந்தாலும் சூரியன் ஒன்றாகத்தான் தெரியும். ஆங்கிலத்தில் சன் என்கிறார்கள். அதை வைத்துத்தான் சண்டே என்றதும் வந்தது. இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பதிவே.